அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எந்த ரக தென்னையை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு தோட்டத்துக்கு இப்போ நம்ம பணக்குடி ஏரியாவில் ஒரு தோட்டத்துக்கு வந்து நம்ம விதைக்காக தேங்காய்க்காக வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 ஆயிரங்காய்ச்சி மரங்கள் இருந்து, சரி அந்த ஆயிரங்காய்ச்சி வந்து நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கல, எப்போ காய்க்கும், எந்த ஹைட்டில் போகிற காய்க்குங்கிறதுக்காக. அதனால் இது கொஞ்சம் குட்டையிலே காய்ச்சதுனால சரி நம்ம இந்த ரகத்தை வச்சு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு தான். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ரகம் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரங்காய்ச்சி. அதாவது நம்ம ஆயிரங்காய்ச்சி நம்ம வேறு ஒரு ரகம் பார்த்துருப்போம். அது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன பாக்கு கோலை மாதிரி, அதாவது எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் அது வந்து நம்ம நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதாவது இளநீருக்கும் பயன்படுத்த முடியாது, மற்றபடி தேங்காய் கொப்பரைக்கும் பயன்படுத்த முடியாது. இளநீர் வந்து ரொம்ப, அதாவது ஒரிஜினல் ஆயிரங்காய்ச்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும், நம்ம எதுக்குமே பயன்படுத்த முடியாத அளவு இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு தரம் பார்த்திங்கன்னா ஒரு 250 300 கிராம் அந்த அளவுக்கு தேங்காயோட எடை இருக்கும். மற்றபடி நம்ம இது வந்து நம்ம நல்லா இளநிக்கு எடுக்கலாம், கொப்பரைக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டபுள் பர்பஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரகம் ஆயிரங்காய்ச்சி பார்த்திங்கன்னா, இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டை ரகத்தில், இப்போ இதே தோப்பில் பாருங்கள் எந்த ரகத்தில் அது காய்க்க வந்திருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஒரு சின்ன ரகத்திலே வந்து காய்ப்புக்கு வந்துடும். ஒரு அதிகபட்சமாக ஒரு 3.5 வருஷம் இந்த டைமில் வந்து இது வந்து எவ்வளோ காய்ப்பு எப்படி பிடிச்சிருக்குதுங்களா பாலையில். இந்த மாதிரி ஒரு 3.5 to 4 வருஷத்துக்குள்ளே அதிகபட்சமாக இது வந்து காய்ப்புக்கு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய் வந்து இந்த மாதிரி நல்ல கொலையாக காய்கள் பிடிக்கும். நம்ம கை வச்சு நின்று நம்ம கை வச்சு பறிக்கிற அளவுக்கு தான், கீழே நின்று கை வச்சு பறிக்கிற அளவுக்கு தான் ஒரு தேங்காய் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அந்தளவு ஒரு 250 கிராம் to 300 கிராமுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த கொலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 57 காய் இருக்குது. நம்ம கீழே நின்று என்ற முடியினால இதை எண்ணெயை பார்த்துட்டு எத்தனை காய் ஒரு கொலையில் பிடிக்குது நீட்டு. இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 57 காய் பிடிச்சிருக்குது இந்த கொலையில். ஆனால் இந்த அடுத்தது பிடிச்சிருக்க இந்த பிஞ்சில் அதோட அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை கணக்கு வச்சு பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 12 பாலைன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 800 காய் அந்த மாதிரி இதில் வரும். அதாவது நம்ம ஆயிரங்காய்ச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1000 காய்க்கு மேலே வரும். இதோட காய் வந்து ரொம்ப பொடியாக இருக்கும், அதாவது எந்த ஒரு பர்பஸுமே யூஸ் பண்ண முடியாத அளவு இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு டபுள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இதுக்குமே காய் இந்த அளவு தான் மீடியமாக இருக்கும், ஆனால் வந்து நமக்கு எல்லா இதுக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன இப்போ போட்டிருந்தாங்க, நமக்கு 1000 காய்ச்சினா வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 காய்க்கு மேலே வரும், அது வந்து இது இல்லை அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை தான். அது வந்து அந்த ஆயிரங்காய்ச்சி கிடையாது, இது வந்து வேறு ரகம். இது அதே ரகத்தில் தான், இது வந்து நமக்கு வேறு டபுள் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வந்து நீங்கள் எந்த பர்பஸுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சின்னதாக இருக்கும்போது இளநீர் பறிக்கலாம், அதுலேயும் பாதி இளநியில் வந்து தண்ணி இருக்காது. அதாவது அந்த ஒரிஜினலாக அந்த ஆயிரங்காய்ச்சி வச்சு பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும், அது வந்து வெறும் பேடு, அதாவது பேடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ரகங்கள் அப்படி கிடையாது. இது பார்த்திங்களா, இது வந்து நம்ம கைக்கு வச்சுட்டு பறிக்கிற அளவுக்கு கீழே காய்க்கும். ஆனால் காய் வந்து பார்த்திங்களா சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு கொப்பரைக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல பர்பஸ். அதாவது தேங்காய் பருப்பு வந்து உங்களுக்கு ஃபுல் திக்னஸ் நல்லாயிருக்கும். தண்ணி இளநிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு டபுள் பர்பஸுக்கு வந்து இது சூப்பராகும். அதாவது இதான் வந்து ஒரிஜினல் ஆயிரங்காய்ச்சிங்கிறது இதுதான். வருஷத்துக்கு ஒரு 800 காய் வரைக்கும் இதில் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த ஆயிரங்காய்ச்சி வந்து எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆயிரங்காய்ச்சின்னு நீங்கள் வந்து நம்ம நர்சரிகள் வந்து 1000 2000 ரூபா கொடுத்து ஆயிரங்காய்ச்சின்னு செடிகளை வாங்கி வச்சு அது வந்து வருஷக்கணக்கில் நின்று வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பர்பஸ் மேலே கிடையாது. அதை வச்சு ஆனால் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு அழகு செடிக்கு வச்ச மாதிரி தான் உங்களுக்கு பார்க்க இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் முடியாது. இந்த மாதிரி காய்க்கிறது உங்களுக்கு ஒரு 800 காய் வருஷத்துக்கு காய்ச்சாலும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம கொப்பரைக்கு போடுறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ள தண்ணி கம்மியாக இருக்கும், பருப்பு திக்னஸ் அதிகமாக இருக்கும், பருப்பு எடை இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரிப்பட்ட ஆயிரங்காய்ச்சி ரகங்களாக வச்சிங்கன்னா ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தென்னங்கன்று தேவை உள்ளவங்க நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா நவீன விவசாயி ஈத்தாமொழியில் அமைஞ்சிருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.